மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்திருப்பதாக டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணு மாணவர்கள் மத்தியில் பேசினதுங்கிறது முதல்ல அறிவியலுக்கு ஒவ்வாத மானுடவியலாக பார்க்கும் பொழுது அது மிக கடுமையாக பிற்போக்குத்தனத்தையும் மூட நம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். மிக குறிப்பாக பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்திருக்கிறார்கள் அப்படி போன்ற கருத்துக்களை, பிற்போக்குவாத கருத்துக்களை வளரிளம் பருவத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயங்களில் குழந்தைகளை அள வைக்கிற மாதிரியான ஒரு சில வாழ்வியல்ன்ற பெயரில் மோட்டிவேஷன்டாக உந்துதல் படுத்துகிறோம், ஊக்கப்படுத்துகிறோம் என்கின்ற அந்த போர்வையில் பேசுனது கண்டிப்பாக நடைமுறையில் ஏற்க முடியாத ஒரு கருத்தாக தான் நம்ம டிசம்பர் 3 இயக்கம் பார்க்கிறது. அவருடைய அமைப்பு நீங்கள் தடை செய்யணும்னு கேட்குறது நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணோம். மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தி பேசியதற்காக சரத்து 92(1) கீழே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நான் டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாக ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க சைதாப்பேட்டை காவல்